குளோபல் புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு 11 ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 12 to 30% வரையும் ப்ரைஸும் உயரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சொல்லியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு தாராளமா இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 11 ஸ்டாக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3555 ரூபாய். 9740 வரையும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 591 ரூபாய். 1250க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஆக்சிஸ் பேங்க். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1080 ரூபாய். 2810 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபோர்த் ஒன் பாரத் ஏர்டெல். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1237 அட் பிரசன்ட் போயிட்டு இருக்கு. 2560 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் JSW எனர்ஜி. இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 530 ரூபாய். 1100 ரூபாய் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் LNT லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3610 ரூபாய். 7660 ரூபாய் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் உள்ள 5 ஸ்டாக்கை நாளைக்கான வீடியோல பார்ப்போம். ஸோ இதை பத்தி நான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணும் மார்க்கெட்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி மார்க்கெட்டை 95 to 100% சொல்லி கொடுத்துருவாங்க. சூப்பரா உங்களால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு தேங்க்யூ.